அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். மீண்டும் உங்களை இன்னொரு தலைப்பின் கீழ் கவிஸ் பாட்காஸ்டுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு, Why don't they like your authenticity? Healing from narcissistic abuse. அதாவது, நீங்க உண்மையா இருக்கிறத, நீங்களா இருக்கிறத, அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல உள்ளவங்களோ இல்ல நார்சிஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பிஹேவியர் உள்ளவங்களோ கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. அவங்க ஏன் விரும்ப மாட்டாங்க? அதை பத்தி தான் இன்னைய போட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த போட்காஸ்ட் தலைப்பு நான் எடுத்துக்கிட்டது என்னோட சொந்த அனுபவம் தான். ஏன்னா நான் உண்மையா இருந்ததை உண்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணி நான் என்னை மாத்திக்கிட்டது நிறைய பேரை பாதிச்சுது. அது ஏன் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நான் உண்மையா இருக்கும்னு நினைச்சேன். அவங்கள பாதிச்சதுக்கான காரணம் நான் மாறினதுக்கு அப்புறமேலுக்கு என்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த அந்த பெனிஃபிட்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. அவங்களால என்ன மனிப்புலேட் பண்ண முடியல. அவங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கல. சில பேர் விட்டுட்டு போனாங்க, சில பேர் பேசாம போனாங்க, சில பேர் என் மேல கோவப்பட்டாங்க, எல்லாமே நடந்துச்சு. ஆனா நான் இது வரைக்கும் உண்மையா இருக்கணும்னு முடிவு பண்ண என் முடிவுல நான் குறையவே இல்லை. எனக்கு நான் உண்மையா இருக்கணும். அதுதான் ஆத்தென்டிசிட்டி அப்படின்றது. நமக்கு நாம துரோகம் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு உறவையும் தக்க வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. என் லைஃப்ல நான் கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம். எனக்கு நான் உண்மையா இருந்தேன் அப்படின்னா எனக்கு உண்மையான உறவுகள் என் வாழ்க்கையில நிலைக்கும். அதுவும் நான் கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம். அதைத்தான் என்னைய போட்காஸ்ட்ல நாம இங்க பேச போறோம். இது கொஞ்சம் வலிக்கும் தான். அதே சமயம் ரொம்பவும் டீப்பான ஒரு பயணம், ஆழமான பயணம், நேர்மையான பயணமும் கூட இது. ஓகேங்களா? நீங்க என்னைக்காச்சும் நீங்களா இருக்க முடியலையே அப்படின்னு ஏங்கிருக்கீங்களா? உணர்ந்திருக்கீங்களா? நாம இது கிடையாதே, நாம இதை செய்ய விரும்பலையே, நாம இப்படி இருக்க விரும்பலையே, ஆனா நாம ஏன் இப்படி இருக்கிறோம்? உள்ள ஒரு மாதிரி நமக்கு இருக்கு, ஏன் வெளியில நாம நடிக்கிறோம்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி சில பேர் நம்மளை சுத்தி இருக்கும்போது அவங்கள்ட்ட நம்மளை வெளிப்படுத்த தயங்கி இருப்போம். நாம தான் அப்படின்றத வெளிப்படுத்த தயங்கி இருப்போம். அவங்க நம்மளை ஒரு வார்த்தைகளாலேயோ ஒரு கிண்டல் மூலியமாவோ கேலி மூலியம் ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது, நான் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வாய் வந்திருக்கும். ஆனா சொல்றதுக்கு வார்த்தைகள் வெளியில வர்றதுக்கு தைரியம் இல்லாம இருந்திருக்கும். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்களா இருக்க முடியாம போறது, சில பேர் உங்க கூட இருக்கிறப்போ அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்க உங்களுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்த முடியாதது நடந்திருக்கும். கண்டிப்பா நடந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு நாள் இந்த மாதிரி விஷயங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல ட்ரை பண்ணீங்கன்னா நீங்களா இருக்க ட்ரை பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை விட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா நீங்க இல்ல அப்படின்னு சொல்லி உங்களை திசை திருப்ப பார்ப்பாங்க. அவங்க உங்களை தப்பாவும் புரிஞ்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்களா இருக்க விரும்பி முயற்சி பண்ணீங்கன்னா அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னாக்க சில நேரங்கள்ல நமக்கு ஒரு பெரிய கேள்வியை தொக்கி நிற்கும். அவங்க ஏன் நான் உண்மையா இருக்கிறத விரும்ப மாட்டேன்றாங்க? முதல்ல நீங்க உண்மையா இருக்க முடியாததுக்கு காரணம் பயம். அவங்க மேல இருக்கக்கூடிய பயம். அதையும் மீறி நீங்க உண்மையா இருக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அந்த பயத்தை உடைச்சி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அது ஏன் பிடிக்காது? ஏன் அவங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறது அவங்களுக்கு ஏன் பிடிக்கல? இந்த கேள்வி உங்களை சுத்தி சுத்தி வந்தது அப்படின்னா நீங்க இந்த பயணத்துல தனியா இல்ல. புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்ககிட்ட எந்த தப்புமே கிடையாது.
அதையும் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம உண்மையா இருக்கிறது ஏன் அந்த டாக்ஸிக் பெர்சன்ஸ ட்ரிகர் பண்ணுது? இந்த இடத்துல ஆக்சுவலா சைக்காலஜிக்கலா என்ன நடக்குது? நாம யாரு அப்படின்றத நாம உணர்ந்து அதன்படியே எப்படி நாம நடக்கலாம்? அப்படின்றதத்தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். இந்த உண்மைத்தன்மை இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, மத்தவங்களுடைய எதிர்பார்ப்ப உடைக்கும். முதல் விஷயம் அதான். நாம உண்மையா இருக்கணும்னு நாம முடிவு பண்ணிட்டோம். உண்மையா இருக்கறதுக்கான முயற்சிகளையும் எடுத்து வச்சுட்டோம். ஒரு விஷயமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு எதிர்த்தாப்புல உள்ளவங்களுடைய எதிர்பார்ப்புகள உடைக்கும். அவங்க நீங்க இப்படித்தான் ஒரு இமேஜ் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இருந்தா தான் லைஃப்ன்னு ஒரு பயத்த உங்கள்ட்ட புகுத்தி வச்சிருப்பாங்க. நீங்க இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்களா இருக்க முயற்சி பண்றீங்க. அப்போ அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் உடையும். இதனால இதான் முதல் ரீசன். இதனால தான் அவங்க நீங்களா இருக்கிறத விரும்ப மாட்டேன்றாங்க. இது ரொம்ப கஷ்டமான உண்மைதான். ரொம்ப கசப்பான உண்மையும் கூட தான். நீங்க அந்த டாக்ஸிக் பெர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க நீங்க நீங்களா மாறிடக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருப்பாங்க. அவங்க உங்கள எப்படி இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ, அதே மாதிரி தான் நீங்க இருக்கணுன்றதுலயும் கவனமா இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களா இருக்கக்கூடாது. அவங்க யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாரி உங்கள இதுவரைக்கும் பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்க இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்க சத்தம் போடக்கூடாது, கத்தி பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. அதே மாதிரி அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும், அக்ரி பண்ணணும். அவங்க உங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கும், பிரெடிக்ட் பண்றதுக்கும் நீங்க ஒரு ஈஸியான பெர்சனா இருக்கணும். இப்படிலாம் நீங்க இருக்கிற போது தான் அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா, எப்போ நீங்க நோ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, இல்ல அவங்க சொல்ற ஏதாச்சும் ஒத்துக்காம மறுத்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ, இல்ல அவங்க செய்யக்கூடிய செயல்கள் பிடிக்காம இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, இல்ல என்னுடைய மரியாதை இதுதான் நான் டிமாண்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, எனக்கு இது சரியா படல, என்கிட்ட இப்படி பேசாதீங்க அப்படின்னு அவங்கள எங்க நிறுத்துறீங்களோ, இதெல்லாம் நீங்க பண்ணும்போது அவங்களுக்குள்ள உங்கள பத்தி ஒரு இமேஜ் அவங்க போட்டு வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அத உடைக்கிறீங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. நீங்க அந்த இடத்துல அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்ட உருவாக்குறீங்க. அவங்களுக்கு வசதி இல்லாத ஒரு தன்மைய அந்த இடத்துல உருவாக்குறீங்க. அதுக்காக நீங்க தப்புன்னு கிடையாது. ஆனா, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க லைஃப்ல நீங்க இதுவரைக்கும் ஒரு ரோல் ஒண்ணு ப்ளே பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா? அத நீங்க மாத்துறீங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க ஈஸியா இருக்கிற ஒருத்தரா, ஈஸியா மேனிபுலேட் பண்றது, ஈஸியா யூஸ் பண்ற ஒரு பெர்சனா இருக்கிறத நிறுத்துறீங்க. நீங்க ஒரு ஒபீடியன்ட் பெர்சன். நீங்க கீழ்ப்படிந்தவங்க, எப்ப பாரு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க, அப்படின்ற ஒரு தன்மையும் நிறுத்துறீங்க. நீங்க பீப்பிள் ப்ளீஸரா இருந்தீங்க தெரியுமா? அவங்க என்னதான் சொன்னாலும் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு, அவங்கள சிரிச்சு பேசிட்டு உங்க வலிய மறைச்சிட்டு இருந்தீங்க தெரியுமா? அதையும் இங்க நிறுத்துறீங்க. அதனால அவங்களுக்கு இதுக்கு மேல உங்கள்கிட்ட எப்படி ரிலேட் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, அவங்க போட்டு வச்சிருந்த அந்த இமேஜ நீங்க உடைச்சிட்டதுனால, அவங்களால இனிமே எப்படி உங்கள்ட்ட பழகுறது அப்படின்னு தெரியாது. அதனால அவங்க
உங்களுடைய உண்மைத்தன்மைய நீங்க உண்மைத்தன்மையோட இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. முதல் விஷயம். 2வது, உங்க உண்மைத்தன்மை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பின்மை உணர்வ அவங்களுக்கு எடுத்துக்காட்டும். கண்ணாடி போல பிரதிபலிக்கும். எப்படி அப்படின்னா, இது எப்ப ரொம்ப டீப்பா போகும் அப்படின்னா, நீங்க உங்க உண்மைத்தன்மையோட வாழ ஆரம்பிக்கும்போது, நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு கண்ணாடியா மாறுறீங்க. நீங்க தைரியமா பேசுறீங்க. தப்புனா தப்புன்னு சொல்றீங்க. உண்மைய போட்டு உடைக்கிறீங்க. ஆனா இது எதுவுமே அவங்களால முடியாது. அந்த காரணத்துக்காக, அதாவது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தைரியம், அந்த பலம், அந்த உண்மைத்தன்மை, இது எதையுமே அவங்களால அவங்களுக்கு உருவாக்கிக்க முடியாது. அத நீங்க அவங்களுக்கு நீங்க உண்மைத்தன்மையோட வாழும்போது, அவங்களுக்கு எடுத்துக்காட்ட அவங்களுக்கு அவங்க மேல ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்புக்க நம்ம மேல அவங்களுக்கு பிடிக்காத மாரி நம்மள காட்டுவாங்க. நீ இப்படி இருக்கிறது சரியில்லன்னு நமக்கு அவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த பிரதிபலிப்பு தன்மை என்ன பண்ணும் தெரியுமா? ம் அவங்க அவங்களுக்குள்ள என்னென்னலாம் அழுத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்க அவங்க மனச வெளிப்படுத்துறதுக்கு எப்படி பயப்படுறாங்க. அவங்களால அவங்க விருப்பப்பட்டபடி ஏன் இருக்க முடியல? அப்படின்ற எதுவுமே அவங்களால பார்க்க முடியாது. ஆனா, இத அத்தனை நீங்க காட்டுறீங்க. நீங்க எதையுமே உள்ளுக்குள்ள சப்ரஸ் பண்ணல. எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள என்ன தோணுதோ, பயமோ, அ அழுகையோ, கோபமோ எல்லாத்தையுமே நீங்க வெளிப்படுத்துறீங்க. உண்மைத்தன்மையா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். நீங்க எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, அதே மாரி நீங்க இருப்பீங்க. ஆனா, இது எதுவுமே அவங்களால முடியாது. இத பாக்க நம்மளால முடியலையேன்னு அவங்களோட இயலாமைய அவங்களுக்கு நம்ம காட்டிட்டே இருப்போம். நம்மளோட உண்மைத்தன்மையா நம்ம வாழும்போது அவங்களுக்கு காட்டிட்டே இருப்போம். அவங்களால அவங்க அந்த உண்மைய போய் உள்ள பூந்து, மனச ஆராய்ஞ்சு அத அவங்களால தெளிவா பார்க்க முடியாது. அதனால என்ன ஆகும்? அவங்க நம்மள "பரவாயில்லையே! நீ ரொம்ப தைரியமா இருக்கியே!" அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, இரிட்டேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. நாம அவங்கள ட்ரிக்கர் பண்ற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாரி ஜட்ஜ்மெண்டல். நாம சொல்ற எதையுமே அவ்ளோ சீக்கிரம் ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம மேல திணிச்சாங்க அப்படின்னா, அது அப்படியே தான் இருக்கும். அத அவங்க மாத்திக்க விரும்பவே மாட்டாங்க. அதனால உங்களுடைய சுதந்திரம், நீங்க சுதந்திரமா போறது, வர்றது, சந்தோஷமா சிரிக்கிறது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்த காட்டும். என்னால இப்படி இருக்க முடியாதே! அப்படின்ற அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயத்த அவங்களுக்கு காட்டும். நீங்க உங்க மனசுக்குள்ள இறுக்கி வச்சிருக்க மௌனத்த எல்லாம் சுதந்திரமா வெளிப்படுத்துவீங்க. ஆனா, அவங்களால வெளிப்படுத்த முடியாது. நீங்க பவுண்டரி செட் பண்றீங்க பார்த்தீங்களா? அது அவங்கள சேலஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி உன்னால இருக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து காட்டும். அதனாலயுமே அவங்களுக்கு நம்ம உண்மைத்தன்மை பிடிக்காது. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம், நாம அவங்கள பயமுறுத்துற மாரி அவங்களுக்கு தோணும். ஆல்ரெடி நாம அவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம இமேஜ உடைச்சுட்டோம். இப்ப நம்ம சுதந்திரமா செயல்பட்டுட்டு இருக்கிறது, அவங்கள நம்ம சேலஞ்ச் பண்ற மாரியும், அவங்கள நம்ம த்ரெட்டன் பண்ற மாரியும் அவங்க உணருவாங்க. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? அதாவது நாம என்னென்ன பண்றோமோ, இது எதையுமே அவங்களால பண்ண முடியாது அப்படின்றத, நம்மளுடைய சுதந்திரமான நடவடிக்கை அவங்களுக்கு புரிய வைக்கும். ஆனா, அத அவங்க உணர மாட்டாங்க. அதுக்கு பதிலா கோவப்படுவாங்க. அவங்க உள்ள மனசுக்குள்ள போயிட்டு அவங்களுடைய உண்மைத்தன்மைய பார்க்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது. அவங்க தன்னைத்தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க? நம்மள குறை சொல்லுவாங்க. நம்மகிட்டேருந்து விலகி போயி நமக்கு பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. நம்ம மேல சில லேபிள்ஸ ஒட்டுவாங்க. நீ ரொம்ப டூ மச்சா இருக்கிற, செல்ஃபிஷ்ஷா நடந்துக்கிற,
நீ டோட்டலா மாறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க உண்மை என்ன அப்படின்னா, நீங்க டூ மச் எல்லாம் ஆகவே இல்ல. ஆனா உங்கள சிறுமைப்படுத்திக்கிறத அவங்களுக்காக உங்கள சிறுமைப்படுத்திக்கிறத நீங்க நிறுத்திட்டீங்க. அதுதான் இங்க நடக்குது. அதனால அவங்க உங்க ஆத்தென்டிசிட்டி மூலியமா அவங்களுக்குள்ள இன்செக்யூரிட்டிஸ் வெளிப்படும்போது, அவங்க உங்க உண்மை தன்மைய பிடிக்காம போயிடும். அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். உண்மை தன்மைய வெறுக்க செய்வாங்க. இது 2வது. முதல்ல அவங்களோட எதிர்பார்ப்ப உடைச்சோம். 2வது அவங்களுக்குள்ள இருக்க இன்செக்யூரிட்டிய நாம காமிக்க ஆரம்பிச்சோம். 3வது பாயிண்ட். இந்த உண்மைத்தன்மை இருக்கு பார்த்தீங்களா? இது சில அன்ஹெல்தி டைனாமிக்ஸ். ஓப்பனா சொல்லப்போனா நார்சிஸ்டிக் டைனாமிக்ஸ் கண்டிப்பா உடைக்கும். இங்க இந்த உண்மைத்தன்மைய வந்தடையறதுக்கே பல வருஷம் ஆகும். அது காலங்காலமா இருக்கக்கூடிய அந்த நார்சிஸ்டிக் டைனாமிக்ஸ உடைக்கும். என் லைஃப்ல நான் கண்ட உண்மை. 40 வருஷமா நான் அவங்க என்னை எப்படி ஷேப் பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரிதான் இருந்தேன். ஆனா இந்த 4 வருஷமா நான் நானாதான் இருப்பேன் அப்படின்னு முடிவெடுத்து நான் வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு நிறைய விஷயங்களை அவங்களால பொறுத்துக்க முடியல. என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, என்னை தப்பு தப்பா பேசினாங்க, என்னை எப்படியாவது பழைய நிலைமைக்கு மாத்தணும்னு முயற்சி பண்ணாங்க, மிரட்டினாங்க, பயமுறுத்தினாங்க, எல்லாமே நடந்துச்சு. நான் விட்டு கொடுக்கலையே. நான் நானாதான் இருப்பேன்னு நான் நின்னேன். கடைசியில அவங்க முயற்சிகள் எல்லாமே தோத்து போச்சு. இது அன்ஹெல்தி டைனாமிக்ஸ். நார்சிஸ்டிக் டைனாமிக்ஸ் மட்டும் இல்ல, ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்க்கும் இப்ப நான் பேச போறது பொருந்தும். இதுல என்ன ஆகும் அப்படின்னாக்க, பெரும்பாலான நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்னாக்க அதிகப்படியா கொடுத்துக்கிட்டு இருப்போம். எப்ப பாரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம், எப்ப பாரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, இது அத்தனையுமே நம்மளுடைய உண்மைத்தன்மை, ஆத்தென்டிசிட்டி, இந்த பேட்டர்ன் எல்லாத்தையுமே உடைக்கும். அதனால இப்ப என்ன பண்ண மாட்டோம், நம்மள மரியாதை குறைவுபடுத்தினா தாங்கிக்க மாட்டோம், எதிர்த்து சொல்லுவோம், திருப்பி பேசுவோம். அதே மாதிரி அவங்க நம்மள ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ண நினைச்சாங்க அப்படின்னாக்க, நம்மளுடைய லிமிட்டை தாண்டி நம்ம கிட்ட அவங்க ஏதாவது எதிர்பார்த்தாங்க அப்படின்னாக்க நாம அதை ஒத்துக்க மாட்டோம். எப்படி அப்படின்னாக்க, நம்மளால எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் ஹேண்டில் பண்ண முடியும். அதையும் தாண்டி ஒரு சூப்பர் உமனா இருக்குன்னு எதிர்பார்த்தாங்கனாக்கா அது முடியாது. நம்மளால எந்த அளவுக்கு எதை கொடுக்க முடியுமோ, எமோஷனலா, பிசிக்கலா, மென்டலா, நம்மளால கான்ட்ரிபியூட் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணணும்னு நினைப்போம். அதை தாண்டி நாம பண்ண மாட்டோம், பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்றத இங்க நாம நிறுத்திடுவோம். அதே மாதிரி அமைதி வேணும், குடும்பத்துல அமைதி வேணும், இந்த உறவு வேணும், இவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாது, பொறுத்து போகணும் அப்படின்றதுக்காக நம்மளை நாம அபேண்டன் பண்ண மாட்டோம், அதாவது தூக்கி போட மாட்டோம். எப்பவுமே நம்மளை நாம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஓல்டு வெர்ஷனால பலன் அடைஞ்சவங்க நம்மளோட நியூ வெர்ஷனை விரும்ப மாட்டாங்க. இதுக்காக நாம தப்புன்னு அர்த்தம் கிடையாது. பட் ஆனா அவங்க நம்ம ஓல்டு வெர்ஷன் மேல இருந்த அக்சஸ இழந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஓல்டு வெர்ஷனை அவங்களால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வேணுமோ அது அந்த ஓல்டு வெர்ஷன்ல இருந்து அவங்களால எடுத்துக்க முடியும். பட் நம்ம எங்க ஆத்தென்டிசிட்டியோட மாறினதுக்கு அப்புறமேலுக்கு அந்த ஓல்டு வெர்ஷன் இங்க அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால அந்த டைனாமிக்ஸ் உடையும். இந்த இடத்துல என்ன இதெல்லாம் எல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னாக்க, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி டைனாமிக்ஸ், அதே மாதிரி ஒரு ப்ராப்பரா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத இடங்கள்ல இதெல்லாமே நடக்கும். ஸோ நீங்க சேஞ்ச் ஆகும்போது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு இப்ப நான் மேல சொன்னேன் இல்லைங்களா, ஃபேமிலி டைனாமிக்ஸ் ஆகட்டும், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒன்று
உங்க கூட சேர்ந்து வளரும். அப்படி இல்லைன்னா உங்களை விட்டு போகும். அது வலியாத்தான் இருக்கும். ஆனா அது நம்ம வளர்ச்சிக்கு தேவையானது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், அவங்களுக்கு நம்மளை பத்தி அவங்க வச்சிருந்த இமேஜ உடைக்கிறோம். அதனால நம்ம ஆத்தென்டிசிட்டி அவங்களுக்கு பிடிக்காது. ரெண்டாவது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டிய நம்ம வெளிக்காட்டுறோம். அதனால நம்மளோட ஆத்தென்டிசிட்டி அவங்களுக்கு பிடிக்காது. மூணாவது, அன்ஹெல்தி டைனாமிக்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இதுல இருக்கக்கூடிய அன்ஹெல்தி டைனாமிக்ஸ் அதையும் நாம பிரேக் பண்ணுவோம். அதனால நம்மளுடைய உண்மைத்தன்மை அவங்களுக்கு பிடிக்காது. நாலாவது விஷயம், உண்மைத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நிறைய பலம் வேணும். ஏன்னா இது வரைக்கும் இருந்த அந்த ஓல்டு வெர்ஷனை உடைச்சி அது நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி நீங்க யாருன்னு வெளிக்காட்டுறதுக்கு அதிகப்படியான தைரியம் வேணும். உண்மையிலே வேணும். எனக்கும் தேவைப்பட்டுச்சு. நான் எவ்வளவோ அழுதுருக்கேன், எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன். நான் என்ன பண்றேன்னா எனக்கே தெரியாத அளவுக்கு பேசியிருக்கிறேன். ஆனா ஒன்னொன்னுக்கும் நான் காரணம் தேடி போனேன். இது ஏன் நான் பண்றேன், இது ஏன் நான் செய்யறேன் அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் நான் காரணம் தேடி போய் ஒன்னொன்னுக்கும் எனக்கு காரணம் கிடைச்சப்பதான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை இந்த 4 வருஷமா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னமும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான். ஸோ அதுல அவ்வளோ நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம உள்ள இறங்கணும் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். வெளி உலகத்து மேல இருந்தக்கூடிய பார்வைய என்னோட உள் உலகத்துல திருப்பினதுக்கு அப்புறமேலுக்கு தான் எனக்குள்ள இவ்வளோ மாற்றமும் வந்துச்சு. ஸோ இதுல நீங்க உண்மைத்தன்மையா இருக்கணும்னு நினைச்சு முடிவு பண்ணி உங்களோட எண்ணங்களை செயல்களை மாத்தும் போது அது இம்மீடியட்டா உங்களுக்கு ரிவார்டை கொடுத்துறாது. என்ன ஆகும் அப்படின்னாக்க சில பேரோட அப்ரூவலை இழப்பீங்க. சில பேர் உங்களுக்கு வேலிடேஷன் கொடுக்கவே மாட்டாங்க. சில இடங்கள்ல உங்க ரிலேஷன்ஷிப்ல விரிசல் விழும். இதெல்லாமே நடக்கும் அந்த உண்மைத்தன்மையா நாம இருக்கணும்னு முயற்சி பண்ணதுனால. இதுக்கு நீங்க ரெடியா இருந்தா மட்டும்தான் அந்த ஆத்தென்டிசிட்டி அப்படின்ற ஒரு பிஹேவியரை உங்களுக்குள்ள நீங்க கொண்டுட்டு வர முடியும். சில நேரம் இதெல்லாம் இழந்தாலும் பரவாயில்ல, யாரும் நமக்கு அப்ரூவல் தர வேணாம், யாரும் வேலிடேஷன் தர வேணாம், நம்மளை புரிஞ்சுக்காத உறவு நம்ம கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு இதெல்லாம் விட்டுட்டு நீங்க போறப்போ, தூக்கி போடுறப்போ அந்த இடத்துல சில விஷயங்கள் ஆழத்துல இருந்து வெளியில வரும். அது உங்களை விட்டு போகவும் போகாது. என்னென்ன தெரியுமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்க சுயமரியாதை உங்களுக்கு கிடைக்கும். இன்னர் பீஸ், உங்க மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். எமோஷனல் ஃப்ரீடம், யாரும் உங்களை எமோஷனலா காயப்படுத்தவே முடியாது. ஏங்க உங்களை கஷ்டப்படுத்தவங்க எல்லாம் உன்னை விட்டு போயிட்டாங்க, தூக்கி போட்டீங்க அப்படின்னா உங்களை யார் எமோஷனலா காயப்படுத்த முடியும்? அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு எமோஷனல் ஃப்ரீடம் கிடைக்கும். இதுல என்ன ஆகும் அப்படின்னாக்க சில கேள்விகள் மாறும். எப்படின்னா, ஏன் அவங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது? நான் உண்மையோட இருக்கிறதுனால, உண்மைத்தன்மையோட நான் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற கேள்வி என்ன தெரியுமா வரும்? எப்படி தெரியுமா எனக்கு மாறிச்சு? நான் அவங்களோட இருக்கிறப்போ நான் யாரா இருக்கிறனோ அதை நான் விரும்புறேனா அப்படின்னு மாறுச்சு. இந்த கேள்வி புரியுதுங்களா? அதாவது அவங்க என்ன ஷேப் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ரோல்ல நான் இருக்கிறப்போ அந்த ரோலை நான் உண்மையா விரும்புறேன். நான் விரும்புறேன், நான் முதல்ல அவங்க விரும்புறது இருக்கட்டும். அந்த ரோல் எனக்கு முடியலையே, என்னால வலியை அனுபவிக்க முடியல, என்னால காயங்களை தாங்க முடியல, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் அந்த ரோல்ல இருந்து. இப்ப அந்த ரோலை தூக்கி போட்டுட்டு நானா இருக்கணும்னு வந்திருக்கேன். இதுலயே நிறைய விஷயங்கள் இழந்தேன். ஆனா இழந்ததுனால தான் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னோட இன்னர் பீஸ், என்னோட எமோஷனல் ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சுது. என்கிட்ட சில பேர் சண்டைக்கு வராங்க, நீ சொல்றதெல்லாம் கேட்டோம் அப்படின்னாக்க குடும்பம்னு ஒண்ணு இருக்குமா அப்படின்றாங்க. ஏன் நீங்க நல்லா இருந்தா தானே குடும்பம்னு ஒண்ணு ஒழுங்கா இருக்கும். இப்ப இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு குடும்பத்தை நல்லபடியா வச்சிருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க உங்களை உள்ளுக்குள்ள அழிச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை நல்லா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா?
இப்பவே உங்களை அந்த குடும்பத்துல உள்ளவங்க உங்களுடைய வலிகளையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்காதவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டதுக்கு அப்புறமேலுக்கு உங்களை புரிஞ்சுப்பாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஏன்னா இதெல்லாம் என் குரூப்ல நான் என்னோட சிஸ்டர்ஸ்ட எனக்கு என்ன கேட்ட கேள்வி அவங்களுக்கு எனக்கு வந்த கான்வர்சேஷன்ஸ் இது எல்லாமே. ஒரு சிஸ்டர் என்ன திட்டவே செஞ்சாங்க. அது என்ன அது புருஷனுக்கு சொல்றத கேட்காம நாம தான் முக்கியம், நாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னாக்கா நான் திரும்ப அவங்கள கேட்டேன். ரைட்டு, நீங்க உங்க புருஷனுக்காக எல்லாம் செய்யறீங்க, என்னைக்காச்சும் 100% முழு மனசோட உங்க வாயில இருந்து எந்த ஒரு சலிப்பும் இல்லாம எந்த வேலையா செஞ்சிருக்கீங்களா? பதில் இல்ல உங்கள்கிட்ட. சிஸ்டர் நான் உங்களதான் பதில் கேட்கறேன் சொல்லுங்க அப்படின்றான். அப்புறம் யோசிச்சு பாக்குறாங்க, இல்ல நான் சலிப்போட தான் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சிஸ்டர் உங்களுக்கு சலிப்பு வருது? நீங்க தான் குடும்பம் முக்கியம் நினைக்கிறீங்க, கணவர் முக்கியம் நினைக்கிறீங்க, அந்த சலிப்பு எதுக்கு உங்களுக்கு வருது? வரக்கூடாது இல்ல அப்படின்னு நான். அப்பதான் கொஞ்சமா யோசிச்சாங்க. சிஸ்டர் இந்த இடத்துல நீங்க உங்க குடும்பத்தை விட்டு கொடுங்க நான் சொல்லவே இல்லை, உங்க கணவருக்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க உங்களை கவனிக்கவும் நேரம் எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். உங்களுக்குள்ள வலிகள் இருந்தா அதை வெளிப்படுத்துங்க. அந்த வலி மத்தவங்க எல்லாருக்கும் நீங்க பார்த்து பார்த்து செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை நீங்க வெளிப்படுத்தும் போது அதை கேட்கற வேண்டிய கட்டாயமும் சூழ்நிலையும் அவங்களுக்கு இருக்கு. நீங்க ஏன் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன்றீங்க? சொல்ல ஏன் தயங்குறீங்க? ஏன் பயப்படுறீங்க? நீங்க அப்படி அவங்கள்ட்ட சுதந்திரமா பேச உங்களால முடிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க என்னை தேடி வந்திருக்க மாட்டீங்க சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன். அப்பதான் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க உணர்ந்தாங்க. இது மாதிரி நீங்களும் உங்களுடைய இன்னர் கிளாரிட்டி, உங்களுடைய பேட்டர்ன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உங்க டே டு டே லைஃப்ல சில விஷயங்கள் எனக்கு புரியல, எனக்கு சில வலிகள் இருக்கு, ஆனா இது நார்மலா தோணுது, ஆனா வலிக்குது, எனக்கு இது சம்பந்தமான தெளிவு வேணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்களும் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண முடியும். பயோல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்க, மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க என் வாட்ஸ்அப் குரூப் பத்தின டீட்டெயில்ஸை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் குரூப்ல ஜாயின் பண்ண விரும்பல, உங்கள்கிட்ட நான் பிரைவேட்டா பேச விரும்புறேன் அப்படின்னாலும் அதுக்கும் உண்டான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். விருப்பப்பட்டா நீங்க என்கிட்ட பேசலாம். சரிங்களா? ஓகே. சோ இந்த இடத்துல அவங்க உங்களை ஷேப் பண்ணி வச்சிருக்க அந்த உருவத்தை நீங்க விரும்புறீங்களான்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா விரும்ப மாட்டீங்க. அந்த இடத்துல ஏன்னாக்க உங்களுடைய கோல் இங்க என்ன அப்படிங்கனாக்க எல்லாரும் உங்களை விரும்பணும்னு கிடையவே கிடையாது. நீங்க உங்களை விரும்பணும். அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க உண்மையா இருக்கணும் அப்படின்றதுதான் அர்த்தங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த உண்மைத்தன்மை என்னைக்கு உங்கள்கிட்ட நிலைக்குதோ அன்னைக்கு உங்களை சுத்தி உள்ளவங்களுடைய உண்மை என்ன, சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்க உண்மைத்தன்மையை ஏத்துக்கிட்டவங்க உங்க கூட இருப்பாங்க. அந்த உண்மைத்தன்மையால பலன் இல்லாதவங்க உங்களை விட்டு போவாங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர்ஸ். என்ன ஒரு சிஸ்டர்ஸ் கேட்டாங்க, அது எப்படி நம்ம உண்மையா இருக்கிறத ஏன் அவங்க விரும்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு. ஒண்ணும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம். என்ன அப்படின்னாக்க இப்ப நான் சொன்ன போட்காஸ்ட் அப்பயுமே ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிக்கணும் அப்படின்னாக்க, உங்களுடைய ஓல்டு வெர்ஷன் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்திருக்கும். இப்ப நியூ வெர்ஷன் நீங்க மாறுறீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நியூ வெர்ஷன் மாறுறீங்க பாத்தீங்களா, அந்த வெர்ஷனுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. அதனால உங்களை எப்படியாவது ஓல்டு வெர்ஷனுக்குள்ள பிடிச்சி இழுக்கணும்னு பார்ப்பாங்க. நீங்க போக மாட்டீங்க, நீங்க நியூ வெர்ஷன்ல இருப்பீங்க. அதனால உங்க மேல கிரிட்டிசைஸ் பண்ணி, உங்களை ஜட்ஜ் பண்ணி, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பண்ணி, உங்களை சைலன்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மணிப்புல என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. முடியாத பட்சத்துல விட்டுட்டு போவாங்க. அப்படி யார் உங்களை நீங்க உண்மையா மாறி யார் உங்களை விட்டுட்டு போகாம இருக்காங்களோ அவங்கதான் உங்களுடைய உண்மையான உறவு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை உங்களை சுத்தி உள்ள மக்களுக்கு உங்களுடைய உண்மைத்தன்மை அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்ககிட்ட எந்த தப்பும் இருக்குன்றது கிடையாது. உங்களுடைய உண்மைத்தன்மை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நீங்க
உங்க வாழ்க்கையில வளர்ந்துட்டு வரீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேட்டனை உடைச்சிட்டு வரீங்க. நீங்க உங்களை சூஸ் பண்றீங்க. நீங்க தனிமையை உணர்ந்தாலும் நீங்க நீங்களா இருக்கிறது மிகப்பெரிய விடுதலை, மிகப்பெரிய சுதந்திரம். அதே அளவுக்கு இது உங்களுக்குள்ள புதிய இடத்தை உருவாக்கும். பழைய அடைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள், உறவுகள் எல்லாத்தையும் இழுத்து வெளியில தள்ளிட்டு புதிய இடம் உங்களுக்கு கொடுக்கும். அந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னா, உங்களா பாக்குற மக்கள் வருவாங்க. உங்களை நீங்களாவே இருக்க அக்செப்ட் பண்ணிக்கிற மக்கள் வருவாங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்கறவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. அதனால உங்களை சுருக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக நீங்க உங்களை சுருக்கிக்காதீங்க. நீங்களா இருக்கிறத யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நீங்க ஏத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்க உங்க பழைய வெர்ஷனுக்கு போவே முடியாது. ஏன்னா அந்த வெர்ஷன் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான வெர்ஷன். ஆனா உங்களுக்கு அது வலிய கொடுக்கிற வெர்ஷன். அதனால நீங்க அந்த பழைய வெர்ஷனுக்கு திரும்ப போகாதீங்க. உண்மையா இருங்க, நிலையா இருங்க, நீங்களா இருங்க. ஏன்னாக்க உங்களை சுத்தி சரியான மக்கள் அப்பதான் இருப்பாங்க. உங்க ஆத்தென்டிசிட்டியை யார் தாங்கிக்க முடியலையோ அவங்க உங்களுக்கான மக்கள் கிடையவே கிடையாது. ஆனா உங்க ஆத்தென்டிசிட்டிய உண்மைத்தன்மைய மதிக்கிற விரும்புற மக்கள் உங்களை சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய உண்மைத்தன்மைய யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஒருவேளை இந்த கண்டென்ட் உங்களுக்கு தொடர்புடையதா இருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பல பேரை போய் ரீச் ஆகிறதுக்கு அது உதவும். மேலும் இது போல இன்னும் கண்டென்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே தேங்க்ஸ் பட்டனும் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணுங்க. மேலும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், சின்ன வயசுல நார்சிஸ்டிக் ஃபேமிலியால பாதிக்கப்பட்டிருந்து நமக்குள்ள பேட்டர்ன்ஸ் நிறைய உருவாகி இருக்கும். அந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதனுடைய வீடியோஸ் எதுவும் பப்ளிக்கா இருக்காது. என்னுடைய போஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அதன் மூலயமா நீங்க அதை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுல இது வரைக்கும் 11 பேட்டர்னை பத்தி சொல்லியிருக்கிறேன். அந்த பேட்டர்ன் எப்படி உருவாகுது, அதனால நாம எப்படி பாதிக்கப்படுறோம், அதுல இருந்து எப்படி ஹீல் ஆகலாம். ஸோ இந்த போட்காஸ்ட்ல ஒரு தியரியா நான் சொல்லியிருப்பேன். ஆனா அதுல தெளிவா ஒரு சம்பவத்தையும் விலக்கி அந்த பேட்டர்னை உடைக்கிறதுக்கு உண்டான ஹீலிங் ப்ராசஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்க. இது வேற யாருக்காவது உதவும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒன்றும் டூ மச்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஆத்தென்டிசிட்டியா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஏதாச்சும் தப்பு இருக்குன்னு கிடையவே கிடையாது. ஆனா சில பேரை உங்களை சுத்தி இருக்கணும் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை நீங்க குறைச்சிக்கிறத எப்போ நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல உங்க உண்மைத்தன்மை வேர்விட ஆரம்பிக்கும். அந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். உங்க எமோஷனலா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து உங்களை விடுவிக்கும். மீண்டும் உங்களை அடுத்த தலைப்புல சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.